அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாப்பத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 6 தாவரங்கள் 6 ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி குறிக்கப்பட்டுள்ளன. மேலே தரப்பட்ட தாவரங்களை 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். அக்கூட்டத்தை சரியாக காட்டும் விடை எது? 6 தாவரங்கள் 6 ஆங்கில எழுத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறவற்றுக்கு திறமைந்து புலமை பரீட்சை வினாப்பத்திரம் ஒன்றிலே கூட்டமாக்குதலோடு தொடர்புடைய வினாக்கள் இடம்பெறுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய பாடத்திட்டம் சார்ந்த தமிழ், கணிதம், சுற்றால சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய விடயங்களை பின்பற்றியதாகவே பெரும்பாலான கூட்டமாக்குதல் தொடர்பான வினாக்கள் இடம்பெறுவது வழமை. அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த வினாவை அவதானித்தீர்களாக இருந்தால் தாவரங்களோடு தொடர்புடைய கூட்டமாக்குதல் சார்ந்து இங்கே இருக்கின்றது. ஆகவே மரஞ்செடி கொடிகள் தொடர்பாக நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை இங்கே பயன்படுத்த முடியுமா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நான் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தாவரங்களை பார்க்கின்றேன். வேம்பு, பாகல், வாழை, கத்தரி, தென்னை, வெற்றிலை இவற்றை அடிப்படையாக இருக்கக்கூடிய வகைப்பாடு மரம், செடி, கொடிகள் என்கின்ற வகையிலே வகைப்படுத்த முடியுமா என்பதை பார்ப்போம். அந்த வகையிலே வேம்பு மற்றும் தென்னை மரங்களாகவும், பாகல் மற்றும் வெற்றிலை கொடிகளாகவும், வாழை மற்றும் கத்தரி செடிகளாகவும் இங்கே வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அதை விடை அமைந்திருக்கின்றன என்று பார்ப்போம். அந்த வகையிலே இரண்டாவது விடை நாங்கள் இங்கே குறிப்பிட்ட அந்த ஒழுங்குமுறையிலே வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இரண்டாவது விடை சரியான விடை. அதே நேரம் இவ்வாறு தாவரங்கள் தொடர்பாக வினாக்கள் வருகின்ற போது, கூட்டமாக்கல் தொடர்பாக வருகின்ற போது மரம், செடி, கொடிகள் என்பதை கடந்து அவற்றினுடைய பூக்கின்ற காலங்கள், அதே போல அவற்றினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், அவற்றினுடைய வகைப்படுத்தல், பழங்கள், இலைகள், பூக்கள், பூக்களுடைய நிறங்கள், இவ்வாறாக பல்வேறுபட்ட வகைப்பாட்டுக்குள் இந்த வினாவை நாங்கள் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே நான் அடிப்படையான ஒரு வகைப்படுத்தலிலே வகைப்படுத்தி இருக்கின்றேன். இதிலே வாழையும் ஒரு செடி வகை தாவரம் என்பதை நீங்கள் தரம் 3 கற்றிருப்பீர்கள். அடுத்த வினாவை அவதானியுங்கள். பின்வரும் எண்கோளத்தை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்களை முறையே தெரிவு செய்க. எண்கோளத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். 3, 75, 6, 65, 9, 55, 12, 45 இவ்வாறாக எண்கோளம் செல்லுகின்றது. இதிலே அடுத்தடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய எண்களை அவதானித்தர்களாக இருந்தால் ஒரு ஒழுங்கிலே இங்கே காணப்படவில்லை. அதாவது பொது வித்தியாசம் என்கின்ற ஒரு விடயம் கணித பாடத்திட்டத்திலே இருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். இங்கே பொது வித்தியாசத்தை அவதானித்தர்களாக இருந்தால் ஒரு ஒழுங்குமுறையாக இல்லை, அவ்வாறாக காணப்படவில்லை. ஆகவே இவ்வாறு ஒரு பொது வித்தியாசம் ஒரு ஒழுங்கான முறையிலே காணப்படாத எண்கோளத்திலே நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருப்பேன், ஒன்று விட்டு ஒரு எண்களுக்கிடையிலே தொடர்புகள் இருக்கின்றதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே 3, அதுக்கு அடுத்ததாக ஒன்று விட்டு ஒன்று நாங்கள் பார்க்கின்ற போது 6, 9, 12 சரியான ஒரு ஒழுங்குமுறையிலே அந்த ஒழுங்கு இருக்கின்றது. அடுத்த ஒழுங்கை பாருங்கள். 75, 65, 55, 45 இதுவும் சரியான ஒழுங்குமுறையிலே குறைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே இந்த ஒழுங்குமுறையிலே தான் இந்த எண்கோளம் ஒன்றாக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முதலாவதாக வெற்றிடத்திலே வர வேண்டிய எண் 12ஓடு 3 கூட்ட வேண்டியதாக இருக்கும் 15. அடுத்து வர வேண்டிய வெற்றிடத்திலே 45 இருந்து 10 கழிக்கப்பட வேண்டும் 35. எனவே சரியான விடை ஒழுங்குமுறையிலே வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 3வது விடை சரியாக அமையும். எனவே இந்த எண்கோளம் சார்ந்து நான் கூறுகின்ற விடயம், இவ்வாறு பொது வித்தியாசத்திலே எந்த ஒரு ஒழுங்குமுறையையும் அவதானிக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் ஒன்று விட்டு ஒரு எண்களுக்கு இடையிலே ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா என்பதை பரிசோதிக்க வேண்டும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வுருவில் எண்கள் ஏதோ ஒரு ஒழுங்கில் எழுதப்பட்டுள்ளன. அதன்படி வெற்று வட்டத்திற்கு பொருத்தமான எண் யாது? இது ஒரு கடந்த கால வினா வடிவத்தை ஒத்த ஒரு வினாவாக இங்கே வழங்கியிருக்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய எண்கோள ஒழுங்கமைப்பானது எதிரெதிராக இருக்கக்கூடிய வட்டங்களுக்கு இடையிலான பெருக்கங்களுடைய கூட்டுத்தொகையாக அமைகின்றது. உதாரணமாக 3, 8 இந்த 2 எண்களும் ஒன்றுக்கொண்டு எதிரான வட்டங்களிலே இருக்கின்றன. அவற்றுடைய பெருக்கம் 24, 6, 4 இவற்றுடைய பெருக்கம் 24, 12, 2 இவற்றுடைய பெருக்கம் 24. எனவே
24க்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இலக்கத்தை நாங்கள் 24ஓடு பெருக்கங்களாக எடுக்கின்ற போது 24 தான் எங்களுக்கு விடையாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எதிராக இருக்கக்கூடிய அந்த வட்டத்திலே வர வேண்டிய எண் 1ஆக அமையும். ஆகவே இவ்வாறு எண்கோள அமைப்புகள் வருகின்ற போது எதிரெதிராக இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் கூட்டல் செயல்முறைக்கு உட்படுத்தலாம், கழித்தல் செயல்முறைக்கு உட்படுத்தலாம், பெருக்கல் செயல்முறைக்கு உட்படுத்தலாம். வித்தியாசம் இவ்வாறாக பல்வேறுபட்ட ஒழுங்குமுறையிலே இதே போன்ற எண்கோள வடிவங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கடிகாரம் ஒன்றில் மணித்தியாலம் உள்ளானது இலக்கம் 7ற்கும் இலக்கம் 8ற்கும் சரிநடுவே காணப்பட்டது எனின் கடிகாரம் காட்டும் நேரம் யாது? இது ஒரு மிக இலகுவான ஒரு வினா. நான் இங்கே வழங்கியிருப்பதற்கான காரணம், இந்த நேரம் என்கின்ற பகுதி உங்களுக்கு தரம் 1 தரம் 5 வரை, குறிப்பாக ஆரம்ப கல்வியிலே ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ஒவ்வொரு தரங்களுக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற கணித எண்ணக்கருக்களுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. பகுதி 1லும் பகுதி 2லும், அதாவது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினுடைய பகுதி 1லும் பகுதி 2லும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. நான் இந்த வினாவை இங்கே வழங்கியிருப்பதற்கான மிக பிரதானமான காரணம், பகுதி 2லே கடிகார முகங்கள் தந்து ஒரு நேரத்தை குறிக்க வினாவாக வந்தால் அங்கே மணித்தியாலமுள் மற்றும் நிமிடமுள்ளுடைய அமைவிடம் தொடர்பாக மிகச் சரியாக நீங்கள் குறித்தால் மாத்திரமே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். உதாரணமாக இந்த வினாவை பாருங்கள். மணித்தியாலம் உள்ளானது இலக்கம் 7ற்கும் இலக்கம் 8ற்கும் சரிநடுவே காணப்பட்டது. சரிநடுவே ஒரு கடிகார முகத்திலே, ஒரு கடிகாரத்திலே மணித்தியாலமுள் ஏதாவது 2 இலக்கங்களுக்கு சரிநடுவே காணப்பட்டால், ஏதாவது 2 இலக்கங்களுக்கு சரிநடுவே காணப்பட்டால் நிச்சயமாக மணித்தியாலமுள் சரிநடுவே காணப்படுகின்ற போது நிச்சயமாக நிமிடமுள் இலக்கம் 6ஐ நோக்கியதாக இருக்கும். நிமிடம் 30 நிமிடங்களாக இருக்கும். இது எப்போதுமே மாற்றமடையாத ஒன்றாக இருக்கும். எனவே நீங்கள் பகுதி 2லே 7:30, 8:30, 9:30 இவ்வாறான நேரங்களை குறிக்கின்ற போது மிகச் சரியான முறையிலே மணித்தியாலம் உள்ளை நிமிடம் உள்ளையும் குறித்து கொள்ள வேண்டும். அதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பகுதி 1லே நான் இந்த வினாவை வழங்கியிருக்கின்றேன். எனவே இலக்கம் 7 இலக்கம் 8 இந்த 2க்கும் சரிநடுவே காணப்படுகின்ற போது மணித்தியாலமுள் நிச்சயமாக நிமிடமுள் இலக்கம் 6ற்கு நேராக நிற்கும். அப்போது நேரம் 7:30 இருக்கும். இந்த விடயம் ஒரு இலகுவான விடயமாக இருந்தாலும் மிக மிக அடிப்படையான ஒரு விடயம். ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை அவதானியுங்கள். என்னிடம் 78 ரூபாய் உள்ளது. இன்னும் 78 ரூபாய் இருந்தால் 6 மாம்பழங்களை வாங்குவேனெனின் மாம்பழம் 2இன் விலை யாது? இறுதியாக வழங்கப்பட்ட விடயத்தை கவனியுங்கள். மாம்பழம் 2இன் விலை யாது? 2 மாம்பழங்களுடைய விலைதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. தற்போது என்னிடம் 78 ரூபாய் இருக்கின்றது. மேலதிகமாக, அதாவது இன்னும் 78 ரூபாய் இருந்தால் 6 மாம்பழங்களை வாங்கலாம், அதாவது வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 6 மாம்பழங்களுடைய விலை 156 ரூபாய். எனவே நாங்கள் ஒரு மாம்பழத்தினுடைய விலையை 156ஐ 6ஆல் வகுத்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு மாம்பழம் 26 ரூபாயாக இருந்தால் 2 மாம்பழங்களுடைய விலை 52 ரூபாய். இதுவும் ஒரு இலகுவான வினா. சில வேளைகளில் இதிலே ஒரு மாம்பழத்தினுடைய விலையை கண்டுகொண்டு உடனடியாக சிலர் ஒரு மாம்பழத்தினுடைய விலையை தெரிவு செய்து விடுவார்கள். ஆகவே வினா முடியும் வரைக்கும் முழுமையாக வாசிக்க வேண்டும். இலகுவான வினாக்களிலே இப்பொழுதும் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். வரிசை ஒன்றில் 26 பேர் நிற்கின்றனர். அவ்வரிசையில் டினுசனுக்கு முன்னால் நிற்பவர்களின் எண்ணிக்கையும் பின்னால் நிற்பவர்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இக்கூற்று சரியானது பிழையானது கூற முடியாது. இதுவும் ஒரு இலகுவான வினாவாக இருந்தாலும் வரிசை சார்ந்து மற்றும் எண்ணிக்கை சார்ந்து வரக்கூடிய வினாக்களிலே நீங்கள் அவதானிக்க வேண்டிய மற்றும் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டிய விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வினா வழங்கியிருக்கின்றேன். இந்த வரிசையிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 26. 26 ஒரு இரட்டை எண். 26 ஒரு இரட்டை எண். ஆகவே ஒரு இரட்டை எண்ணுடைய எண்ணிக்கையை கொண்ட ஒரு வரிசையிலே ஒருவர்
நிற்கின்ற நபர் ஒருவருக்கு முன்னாலும் பின்னாலும் நிற்பக்கூடிய எண்ணிக்கை சமன் என்பது எப்பொழுதுமே நடைபெற முடியாத ஒன்று. ஏனெனில் இரட்டையன்களாக இருக்கின்ற போது, எண்ணிக்கை இரட்டையன்களாக இருக்கின்ற போது, இரண்டாக நாங்கள் பிரித்து கொள்கின்ற போது சமனாக அந்த பகுதிகள் பிரிபட்டு கொள்ளும். அதாவது 26 நபர்கள் நிற்கின்ற போது அந்த நபர்களை 2 பகுதிகளாக்கின்ற போது 13 என்று சமனாக பிரிந்து கொள்வார்கள். நடுவிலே யாரும் அங்கே நிற்க முடியாது. ஆகவே இந்த கூற்று பிழையானது. எப்பொழுதுமே ஒரு வரிசையிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒற்றையெண்ணாக இருந்தால் அந்த வரிசையிலே ஒருவர் நடுவிலே நிற்க முடியும். அதே நேரம் மொத்த வரிசையிலே இருக்கக்கூடிய அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை இரட்டை எண்ணாக இருந்தால் அங்கே நடுவிலே யாருமே நிற்க முடியாது. இதனால்தான் சாதாரண வருடத்திலே நடுநாள் காணப்படுகின்றது, லீப் வருடத்திலே நடுநாள் காணப்படுவதில்லை. லீப் வருடம் 366 நாட்களை கொண்டது இரட்டை எண். ஆகவேதான் அங்கே நடுநாள் இல்லை. சாதாரண வருடம் ஒற்றையெண்ணிலே அமைந்திருப்பதால் மொத்த எண்ணிக்கை ஒற்றையெண்ணிலே அமைந்திருப்பதால் நாட்களுடைய மொத்த எண்ணிக்கை ஒற்றையெண்ணிலே அமைந்திருப்பதால் அங்கே நடுநாள் உள்ளது. அந்த தொடர்பினை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த காணொளிக்கான பயிற்சி வினாக்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 பயிற்சி வினாக்கள் வழங்கியிருக்கின்றேன். இவற்றை செய்து பார்த்து இதற்கான சரியான விடையினை இந்த காணொளிக்கு கீழ் கருத்து பகுதியிலே வழங்குங்கள். அப்போது நான் சரிபார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். முதலாவது வினா, ஒரு சித்திர கண்காட்சி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்றது எனின் சித்திர கண்காட்சி முடிவடைந்த தினம். முதலாவது விடை 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 2வது விடை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3வது விடை 15ஆம் தேதி வியாழக்கிழமை. 2வது வினா, நான் பிறந்த போது எனது வயது 31 வருடங்களாகும். எனது தம்பி பிறந்த போது எனது வயது 6 வருடங்களாகும். தற்போது அம்மாவின் வயது 42 வருடங்கள் எனின் தம்பியின் வயது யாது? இந்த 2 வினாக்களுக்குமான விடையினை கருத்து பகுதியிலே வழங்குங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கியிருக்கக்கூடிய இலகுவான வினாக்களையும் அவற்றிலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். வினாக்கள் செய்கின்ற போது அவற்றை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதே நேரம் இங்கே வழங்கியிருக்கக்கூடிய 2 பயிற்சி வினாக்களையும் செய்து பாருங்கள். அவற்றுக்கான விடையினை கருத்து பகுதியிலே வழங்குங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.